ஹாய். மீன் குழம்பு சாப்பிட்ற போல இருக்கா? மீன் இல்லையா? கவலையை விட்டு தள்ளுங்க. வீட்டில் 5 முட்டை இருந்தால் மீன் குழம்பு சமையல இந்த மாதிரி முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்தலாமா? லெமன் சைஸில் புளி வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம், கடுகு, சீரகம் போட்டு பொரிஞ்சதும் இப்போ பொடியை நறுக்கின ஒரு வெங்காயம், மஞ்சள், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து தகன்னு மின்னுற 2 தக்காளி பழத்தை பொடியை நறுக்கி தக்காளி குழஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்தூள், 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய்தூள் போட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்குள்ளே ஒரு பவுலில் நான் இன்னைக்கு 5 முட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா வாசனை போயிடுச்சு. எடுத்து வச்சிருக்கிற 5 முட்டையும் போட்டுக்கலாம். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணால் வாவ், சூப்பராக நல்ல கமடி மீன் குழம்பு சுவையில் முட்டை குழம்பு தயார். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.